வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 299.96.6 அப்படின்ற இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா ஓரளவு மேலே ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்த்து அதே இடத்துல ஓப்பன் ஆயிருந்தது. ஏன்னா காப்பர் மார்க்கெட் 292 நல்ல சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்க காரணத்தினால ட்ரேடிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் மார்க்கெட் ஒரு கரெக்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் எல்லாம் முடித்ததுக்கப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்றது தான் நம்ம எதிர்பார்த்து சொல்லப்போனால் மார்க்கெட் வாட்ச், அதாவது மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுற நாளாக மட்டுமே அமைஞ்சிருந்தது எஸ்டர்டே மார்க்கெட்டாக. ஸோ அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 296 முழுக்க சப்போர்ட் எடுக்க முயற்சி செஞ்சுருக்கு. எப்போவுமே நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா 296.6 ஒரு கோடு போட்டுக்கோன்னா அது ஒரு கோடு கிடையாது, அது ஒரு ஜோனு. பார்த்திங்கன்னா நல்ல ஒத்து பார்த்திங்கன்னா 296 பல முயற்சி எடுத்திருக்கு சப்போர்ட் எடுக்க. என்ன இதுலேருந்து தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா 292 ஒரு சப்போர்ட்டாக ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்போ 296 ஒரு சப்போர்ட்டாக ஃபார்ம் பண்ண முயற்சி செய்து இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் கிட்டத்தட்ட 297-95 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமர்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் ஓரளவு சப்போர்ட்டாக ஃபார்ம் பண்ணுறதுனால ஒரு கரெக்ஷன் இருந்ததுக்கு அப்புறமா, ஏன்னா ஏற்கனவே பெரிய சரிவை சந்திச்சிருக்கு காப்பர் மார்க்கெட், அதனால் ஒரு ஏற்றத்துக்கு அப்புறமா அதோட ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். இந்த மாதிரி விஷயத்தை பார்க்குறப்ப நம்ம ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு, ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு சொல்லி நம்மளால் பையும் பண்ண முடியாது. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரேட் பண்ணாமல் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணிட்டு அப்புறமா ஒரு முடிவு எடுக்கிறோம். ஏன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று லாபம் செய்கிறது, அப்புறம் லாபம் பண்ணதை பாதுகாக்கிறது. இப்போ ஏற்கனவே இந்த ட்ரெண்டை யூஸ் பண்ணி நல்ல லாபம் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்னென்னா தேவையில்லாத என்ட்ரிஸ் எடுத்து லாபத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக மார்க்கெட்டில் வாட்ச் பண்ணி கரெக்டான இடம் வரப்போ ட்ரேடிங்கில் என்ட்ரு ஆகலாம். இன்றைக்கும் மார்க்கெட் வாட்ச் பண்ணலாம். நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட் வாட்ச் பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக வாட்ச் பண்ண அவசியம் கிடையாது. நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.